அன்புள்ள மாணவர்களே வணக்கம். கற்கண்டு எழுத்துக்களின் பிறப்பு இயல் 1. இக்காணொளியில் எழுத்துக்களின் பிறப்பு, எழுத்துக்களின் பிறப்பிடங்கள், எழுத்துக்கள் பிறக்க பயன்படும் உறுப்புகள், ஒவ்வொரு எழுத்தின் முயற்சி பிறப்பு, பயிற்சி வினாக்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். எழுத்துக்களின் பிறப்பு ஆ, உ, க, ப. இந்த எழுத்துக்களை உச்சரித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலிக்கும் போது ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. உதடுகளை குவித்து ஒலிக்கும் போது உ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும் போது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. நாக்கின் முதற் பகுதி, அதாவது அடிநாக்கு, மேல் அன்னத்தின் அடிப்பகுதியை ஒட்டும் போது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. உதடுகள் இரண்டும் ஒட்டும் போது பா என்னும் எழுத்து பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக இருத்தலை அறியலாம். இவ்வாறு ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கும் இடம் வேறு, அந்த எழுத்துக்கள் பிறக்க உறுப்புகள் செயல்படும் முறை வெவ்வேறாக இருத்தலை அறியலாம். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து வரும் காற்றானது, அந்த உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளுக்குள் இருந்து மேலே எழும்பி வரும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஏதேனும் ஒன்றில் பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுகின்றது. இதையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். அதாவது உயிர் முதலில் முயற்சிக்கிறது இந்த ஒலியை உச்சரிக்க வேண்டும் என்று. அதைத்தான் உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழுந்து வருகின்ற காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து பொருந்தி வந்து உதடு, நாக்கு, பல், மேல்வாய் என்னும் உறுப்புகளின் முயற்சிகளால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுகின்றது. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பார்கள். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பார்கள். ஓர் எழுத்து எந்த இடத்திலிருந்து பிறக்கிறதோ அதை இடப்பிறப்பு என்பார்கள். ஒரு எழுத்து எந்த இடத்திலிருந்து பிறக்கிறதோ அதை இடப்பிறப்பு என்பார்கள். ஓர் எழுத்து எந்தெந்த உறுப்புகளின் முயற்சிகளால் பிறக்கிறதோ அதை முயற்சி பிறப்பு என்பார்கள். இப்பொழுது எழுத்துக்களின் பிறக்கும் இடத்தை பற்றி பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் 12, அதாவது ஆ முதல் அவ் வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12 பிறக்கின்ற இடம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12, ஆ முதல் அவ் வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன, அதாவது கழுத்திலிருந்து பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6, அதாவது கசட, தப்பர என்னும் வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மார்பிலிருந்து பிறக்கின்றன என்று பொருள். மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 ஞஞன, நமன என்று சொல்லக்கூடிய மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பிறப்பிடம் மூக்கு. இடையின எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 6, அதாவது எரள, வழல என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன, கழுத்திலிருந்து பிறக்கின்றன என்று சொல்கிறோம். ஆயுத எழுத்தான ஒரே ஒரு எழுத்து அக் என்னும் எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆக உயிரெழுத்துக்கள் 12
இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்திலிருந்து பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பில் இருந்து பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஹக் என்னும் எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். முயற்சி பிறப்பு அவற்றின் உறுப்புகளை பார்ப்போம். இங்கு மூக்கு அல்லது நாசி என்பதை பார்த்தோம். நாசிக்குழி என்று ஒன்று உள்ளது. பல், மேல் உதடு, கீழ் உதடு, நாவின் நுனி, நுனி நாக்கு என்று கூட நாம் சொல்வோம். நாவின் நுனி. அடுத்ததாக குரல் வளை, நாசிக்குழி, அன்னம் அதாவது மேல்வாய். அன்னம் என்றால் அது மேல்வாயை குறிக்கும், மேல்வாய். நா விளிம்பு, நாக்கின் ஓரங்களை நா விளிம்பு என்று சொல்கின்றோம். இடைநா, நடுநா அல்லது இடைநா என்று சொல்வார்கள். அடுத்து முதல் நா அல்லது நாவின் அடிப்பகுதி, முதல் நா என்று சொல்லலாம் அல்லது நாவின் அடிப்பகுதி என்று சொல்வார்கள். இறுதியாக கழுத்து. இந்த உறுப்புகளின் முயற்சிகளால் தான் ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கின்றன என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். இனி எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு எழுத்தின் முயற்சி பிறப்பை பற்றி நாம் பார்ப்போம். முதலில் உயிரெழுத்துக்கள். அ, ஆ வாயை திறத்தலாக முயற்சியால் பிறக்கின்றன. அதாவது இந்த எழுத்துக்கள் அ, ஆ என்னும் எழுத்துக்கள் வாயை திறக்கும் போது பிறக்கின்றன. இ, ஈ, ஏ, ஏ, ஐ என்னும் இந்த 5 எழுத்துக்கள் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது, அதாவது முதல் நாக்கு என்று சொல்கிறோம், நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. இ, ஈ, ஏ, ஏ, ஐ என்று சொல்லக்கூடிய இந்த நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. அடுத்ததாக உ, உ, ஓ, ஓ, ஔ என்னும் இந்த 5 எழுத்துக்கள் வாய் திறக்கும் முயற்சியுடன், ஒன்று வாயை திறக்கும் போது பிறக்குது, அடுத்து உதடுகளை குவிப்பதால் பிறக்கின்றன, அடுத்து அந்த உதடுகளை குவித்து வைத்து கொண்டு இருக்கும்போது பிறக்கின்றன என்று சொல்கிறார். இவ்வாறு தான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அவற்றின் முயற்சி பிறப்பு இவ்வாறு தான் இருக்கும். அடுத்ததாக மெய்யெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. ஈக்கிங் என்று சொல்லக்கூடிய காங்கா நாவின் முதற் பகுதி, அதாவது நாக்கினுடைய அடிப்பகுதி என்று சொல்லலாம். நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. நாக்கின் அடிப்பகுதி அடி அன்னத்தின் பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச், இங் என்று சொல்லக்கூடிய எழுத்து நாவின் இடைப்பகுதி, நாக்கினுன் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. நாக்கின் இடைப்பகுதியும் நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட், இன் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் நாவின் நுனி, நுனி நாக்கு என்று நாம் சொல்லலாம், நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன என்று சொல்கிறார்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அடுத்ததாக இத், இன் மேல்வாய் பல்லின் அடியை, அதாவது மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இத்து, இன் என்னும் எழுத்துக்கள் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. அடுத்ததாக இப், இம் என்னும் எழுத்துக்கள் மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கின்றன. மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இ, யகரத்தின் மீது புள்ளி வைத்தல். இ நாக்கின் அடிப்பகுதி, நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. நாக்கின் அடிப்பகுதி என்று சொல்லும் போது முதல் நா என்றும் சொல்லலாம். அது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இ என்பது பிறக்கிறது.
அடுத்ததாக இர் இழ் என்னும் எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. அடுத்ததாக இல் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை, அதாவது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றது. நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் என்று சொல்லக்கூடிய எழுத்து நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை இல்ல. அடுத்து இன்னொரு லா, பெரிய லா என்றும் சொல்லுவார்கள், ஆட்டுக்குட்டி லா என்றும் சொல்லுவார்கள். மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. லா லா என்று சொல்லக்கூடியது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. அடுத்ததாக இவ் வகரமே மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் இவ் என்பது பிறக்கிறது. இறுதியாக இர் இன் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இர் இன் என்பன. இவ்வாறாக மெய்யெழுத்துக்கள் பிறக்கின்றன. அவற்றின் முயற்சி பிறப்பு இவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக சார்பெழுத்து, அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருகின்ற சார்பெழுத்துக்கள் 10 எழுத்துக்கள் உள்ளன அல்லவா? அந்த 10 எழுத்துக்கள் எப்படி பிறக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். சார்பு எழுத்தில் ஒன்றான அக்கு என்பது வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. அக்கு என்பது வாயை திறக்கும் போது பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். மற்ற எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் முதலான மற்ற எழுத்துக்கள், மற்ற சார்பு எழுத்துக்கள் அதன் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அதாவது அவற்றினுடைய முதல் எழுத்து எப்படி தோன்றுகிறதோ அதே போலத்தான் அவற்றின் சார்பு எழுத்துக்களும் தோன்றுகின்றன என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள். எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு, என்னென்ன எழுத்துக்கள் எங்கெங்கே தோன்றுகின்றன, எப்படி தோன்றுகின்றன என்பதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம். சின்னலா என்று சொல்லக்கூடிய ஒரு லகரம் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. மேல்வாய் பல்லினுடைய அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது லா என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக தன்னகர நா மேல்வாய் பல்லின் அடியை, அதே இடத்தில்தான் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. அடுத்ததாக மேல்வாயை நாக்கு நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. இந்த நா என்று சொல்லக்கூடியது மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. அடுத்ததாக இடையினர் ரா மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. ரா ரா என்று சொல்லக்கூடியது மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. அடுத்து வல்லின ரகரம் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் என்று சொல்லக்கூடியது பிறக்கிறது. அடுத்ததாக ஆட்டுக்குட்டி லகரம் அல்லது பெரிய லகரம் என்று சொல்லக்கூடியது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. லா என்று சொல்லக்கூடியது என்று சொல்லக்கூடியது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. அடுத்ததாக டன்னகரனா என்று சொல்லக்கூடிய 3 சுழி நகரம் நாக்கின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. நாக்கின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் நா என்பது பிறக்கிறது.
இறுதியாக தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கிறது. எனவே எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன, அவை பிறக்கும் போது நாக்கு எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்பதை பற்றி இந்த படத்தை பார்த்து நாம் ஓரளவு உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பயிற்சி வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து. உதடுகளை குவிக்கும் போது பிறக்கின்ற எழுத்துக்கள் என்ன? உ ஊ என்று சொல்லும் போது உதடுகள் குவிப்பதை நாம் பார்க்கலாம். எனவே ஆ என்பது அங்கு சரியான விடை. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆயுத எழுத்து பிறக்கின்ற இடம். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. எனவே இங்கு இ என்பது சரியான விடையாகும். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துக்கள் எந்த இடத்தில் பிறக்கின்றன? அவற்றின் பிறப்பிடம் மார்பு. எனவே இங்கு அ என்ற மார்பு சரியான விடை. குரில் ஆ, குரில் அகரம் வர வேண்டும். நாவின் நுனி, அதாவது நாக்கின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாக்கின் நுனி அன்னத்தின் நுனியை பிறந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இங்கு இங் வராது, இச்சு இங் வராது, இப்பு இவ் என்று சொல்லக்கூடிய வரும். ஆக இங்கு இகரம் மூன்றாவதாக வந்துள்ள இகரம் ட ந என்ற எழுத்துக்கள் தான் சரியான விடை. அடுத்ததாக கீழ் உதடும் மேல்வாய்ப்பல்லும், கீழ் உதடும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கீழ் உதடும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. இம் என்னும் போது முடிக்குள் 2 உதடும் ஒட்டுகிறது. இப்பு என்னும் போது அவ்வாறு தான். ஈ என்று சொல்லும்போது வாய் திறக்கிறது. இவ் என்று சொல்லும்போது தான் கீழ் உதடும் மேல்வாய்ப்பல்லும் அவ்வா இவ் என்று சொல்லும்போது கீழ் உதடும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கிறது என்பதை நாம். எனவே இங்கு சரியான விடை ஈ, நெடில் ஈ சரியான விடையாகும். அடுத்து பொருத்துக. இக் இங் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள், அதாவது அடினா அடி எண்ணத்தை தொடும்போது பிறக்கும் அது. ஆக இங்கு சரியானது விடை நாவின் முதல் அடினா என்றும் சொல்ல, முதல் நா என்றும் அதை நாம் சொல்கிறோம். அன்னத்தின் அடிப்பகுதி பொருந்தும் போது பிறக்கிறது. இச் இங் இடைநா இடையன்னம். இடைநா இடையன்னம் பிறக்கும் போது பொருந்தும் போது பிறக்கிறது. பாருங்கள், நாவின் இடை அன்னத்தின் இடை. ஆக அது நாவின் இடை அன்னத்தின் இடை, அதுதான் சரியான விடை. டனா டனா இட்டின் என்று சொல்லுங்கள். நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறதா? இல்லை. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் பிறக்கிறது. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்தும் போது பிறப்பது. எனவே அங்கு மூன்றாவது சரியான விடை. இறுதியாக த ந எத்து இன் என்று சொல்லக்கூடியது. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் தா என்று சொல்லக்கூடியது. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியை பொருந்துவதால் பிறக்கிறது. இதுதான் சரியான விடை என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். இதுவரை இக்காணொளியில் எழுத்துக்களின் பிறப்பு, எழுத்துக்களின் பிறப்பிடங்கள், எழுத்துக்கள் பிறக்க பயன்படும் உறுப்புகள், ஒவ்வொரு எழுத்தின் முயற்சி பிறப்பு, பயிற்சி வினாக்கள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே.